ஹாய் படிப்பேடி சேனலில் இப்போ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 8ஆம் தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா தமிழ்நாடோட சொத்து வரி வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான சொத்து வரி வந்து 6.8% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1.92 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா ஏஐ ஃபுட் பிரிண்ட் ரிப்போர்ட் 2026, அதாவது 2025 டேட்டா சென்டர் சுமார் 448 டிடபிள்யூஹெச் மின்சாரம் பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே 2030 எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னா 945 டிடபிள்யூஹெச் ஆக உயரும் என அறிக்கை கூறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கைட்லைன்ஸ் வந்து 2026க்கானதை வந்து வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட உள்நாட்டு உற்பத்தி, அதாவது டிடிபி, ஜிடிடிபி, என்டிடிபி மற்றும் மாவட்ட வருமான கணக்கீடு புதிய ஒருமைப்பாடு வழிகாட்டுதல் வந்து வெளியிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. அடுத்து தமிழ்நாட்டில் ராப்டர் கணக்கெடுப்பு, அதாவது மாநில அளவில் முதல் கணக்கெடுப்பில் 51 ராப்டர் இனங்கள் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. 5712 சைட்டிங் பதிவு செய்யப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ராப்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வகையான கழுகு இனம். அடுத்து சம்தான் டிடிட், அதாவது ஜிபி கிராம்ஸ் கீழ் மத்திய அரசு ஏஐ வாய்ஸ் சாட்பேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மக்கள் குறைகளை குரல் மூலமாக பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாட்பேட் மூலியமாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட குறைகள் எல்லாத்தையும் வந்து இது வாய்ஸில் சொல்லலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. புதிய தவளை இனம் இருக்குது. எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட பேர் என்ன அப்படின்னா அம்லோக் கமல் அப்படிங்கிறது தான் வந்து இதோட பேர். அம்லோக் கமலா அப்படிங்கிறது இதோட பேர். புதிய தவளை இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரக்யானந்தா சாதனை. தமிழக வீரரான பிரக்யானந்தா நார்வே செஸ் 2026 பட்டத்தை வென்றிருக்க முதல் இந்திய வீரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் மொத்தம் எத்தனை புள்ளிகள் பெற்றிருக்காரு அப்படின்னா 17 புள்ளிகள் பெற்றிருந்தாரு. சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இவர் யாருக்கு எதிராக வந்து வின் பண்ணார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஐபிஎல் 2026 யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது தெரியும். ராயல் சேலஞ்சர்ஸ் வந்து ஜெயிச்சாங்க. இந்த பட்டத்தை வென்றதில் 2வது முறையாக வந்து இந்த கோப்பையை வென்றிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.